ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஃபர்ஸ்ட் மீட்டம் முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். உங்களுக்கு இயற்பியல் பார்த்தீங்க அப்படின்னா பாடம் 1 பாடம் 2 உண்டு. அடுத்ததா வேதியியல் பார்த்தீங்க அப்படின்னா பாடம் 7 பாடம் 8 சரிங்களா. உயிரியல் பார்த்தீங்க அப்படின்னா பாடம் 12 பாடம் 13. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா பாடம் 14 பாடம் 15. இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு உண்டான சிலபஸ். இப்போ அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாடம் இயக்க விதியில் இருக்கக்கூடிய பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சுருக்கமான விடையில டோட்டலாக உங்களுக்கு 10 கொஸ்டின் இருக்கு. இதில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு நினைச்சு அப்படின்னா மார்க் பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின், அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா 10th கொஸ்டின் சரிங்களா. அடுத்ததா விரிவான விடையில பொறுத்தளவு உங்களுக்கு மொத்தம் இதுல 7 கொஸ்டின்ஸ் இருக்கு சரிங்களா. இதுல உங்களுக்கு 4 மார்க் தனியா 7 மார்க் தனியா உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மார்க் பண்ணி கொடுங்க. இந்த நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இது லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம்ல ஃபுல்லாத்துலையும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இது உங்களுக்கு 4 மார்க்கா கேட்டிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினும் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் தான். தென் அடுத்ததா 5th கொஸ்டினும் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் தான். தென் உங்களுக்கு 7th கொஸ்டினும் 4 மார்க் கொஸ்டின் சரிங்களா. அப்போ இதுல 1 2 5 7 இதெல்லாம் 4 மார்க் கொஸ்டின். டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் கொஸ்டினும் 4th கொஸ்டினும் டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின். ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சீங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததான் உங்களுக்கு கணக்கீடை பொறுத்தளவுக்கு எந்த கணக்கீடு வரும் நம்ம கட்டாயமா நம்ம சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா மேக்ஸிமம் எதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பயிற்சி கணக்குல இருந்து ஒரு கணக்கீடு என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. ஸோ பயிற்சியில உங்களுக்கு 4 கணக்கீடு தான் இருக்கு. ஸோ இந்த 4 கணக்கீடு என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு டைம் படிச்சிருங்க. சார் உயர் சிந்தனை எக்ஸாமுக்கு படிச்சு போகணுமா சார் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். நீங்க செண்டம் எடுக்கணும்னு நினைச்சீங்க, ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உயர் சிந்தனை கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும் சரிங்களா. சார் நான் ஒரு 50 மார்க்குக்கு ஒரு 45 மார்க் மேல எடுத்தா போதும் சார், 40 மார்க் மேல எடுத்தா போதும்னு நினைச்சீங்க அப்படின்னா உயர் சிந்தனை படிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததா அழகு 2 ஒளியியல் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுல உங்களுக்கு டோட்டலா சுருக்கமான விடையில 10 கொஸ்டின் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சரிங்களா. அந்த தேர்ட் கொஸ்டின் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்புறம் படிச்சுக்கோங்க. இந்த பாடத்துல இருந்து ஒரு விதி உண்டான ஒரு கேள்வி என்னச்சு அப்படின்னா வரும். அதுல 5th கொஸ்டின், இந்த 6th கொஸ்டின் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடுத்ததா 7th ஒன், 8th ஒன், 9th ஒன் சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் சரிங்களா. அடுத்ததா விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்களா, ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுங்க. இது ஒரு 4 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க சரிங்களா. அடுத்ததான் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த 4th கொஸ்டின் சேர்த்து என்ன செய்வாங்க படிச்சுவாங்க. மற்றபடி இந்த 2 கொஸ்டின் படிச்சா போதும். இந்த கூட்டுநோய்க்கு ஒன்றின் அமைப்பையும் அதன் செயல்படும் விதத்தையும் விளக்கு கொஸ்டின் டஃப்பா கேட்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 4th கொஸ்டின் நினைச்சாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிச்சோம். கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமானது. அடுத்ததா பாடம் 7க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்ததா இந்த தேர்ட் கொஸ்டின், இந்த 4th கொஸ்டின், அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இதுல உண்டான 5th கொஸ்டின். இதுல உங்களுக்கு செயல்பாடு 7.1 டெஸ்ட்ல கேட்காங்க. அதே மாதிரி செயல்பாடு 7.2 உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்காங்க. ஸோ இதுல இந்த 2 செயல்பாடை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரிவான விடையலியை பொறுத்தளவுக்கு நான் படிக்க வேண்டிய விரிவான விடையலி இந்த 4th விரிவான விடையலி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின், எத்தனை தடவை இன்ட்டு போட்டிருக்க மாட்டீங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. அதற்கு அடுத்ததா கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பா கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த 5th கொஸ்டின் தான் கேட்பாங்க சரிங்களா. தென் இது உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின். தேர்டு 4th 5th படிச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டிய கொஸ்டின் எழுத அப்படின்னா 4th கொஸ்டின் படிச்சதுக்கப்புறம் 5th கொஸ்டின், தென் தேர்ட் கொஸ்டின் படிக்கும் சரிங்களா. இந்த பாடத்துல கணக்கீடு எது சார் முக்கியமான கணக்கீடு அப்படின்னா இந்த பாடத்துல உள்ள கணக்கீடே முக்கியமான கணக்கீடு சரிங்களா. பப்ளிக்ல கொண்டு பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த பாடத்துல இருந்து மெஜாரிட்டி ஆஃப் பப்ளிக் கொஸ்டின்ல இந்த பாடத்துல இருந்து ஒரு கணக்கீடு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பாடத்துல உள்ள எல்லா கணக்கீடையும் நீங்க படிக்கணும். அடுத்ததா அழகு 8க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுருக்கமாக விடையில உங்களுக்கு
இந்த செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ படிங்க. சரிங்களா? அடுத்த விரிவான விடையில பொறுத்தளவுக்கு அந்த பாடத்தில் உண்டான 5 விரிவான விடையிலையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பாடத்தில் உண்டான விரிவான விடையிலையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதில் இருக்கக்கூடிய விரிவான விடையும் ஃபுல்லாக படிச்சிருங்க. அடுத்ததா அழகு 12. இந்த பாடத்தை பொறுத்தளவு ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடம்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய விரிவான விடையில் மூலியமாக படிக்கணும். 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், சிக்ஸ்த்து கொஸ்டின், 8th கொஸ்டின் அண்ட் 7th கொஸ்டின் படிச்சுங்க. விரிவான விடையை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் 3 படிக்கணும். கொஞ்சம் சார் 3 படிக்கணுமா சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் வீக் சொல்ல இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தேர்டு கொஸ்டின் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 13. அழகு 13 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் விடையில இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், தென் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 8th கொஸ்டின், 10th கொஸ்டின். சரிங்களா? தென் குறுகிய விடையில இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின், விரிவான விடையில இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின், தென் அடுத்ததா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 14. அழகு 14 பொறுத்தளவுக்கு ஓரிரு வார்த்தை விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின். அடுத்ததா சிறுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினால பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின், அடுத்ததா ஃபிஃப்த் கொஸ்டின், தென் சிக்ஸ்த் கொஸ்டின், அடுத்ததா 8th கொஸ்டின், 9th கொஸ்டின், 11th கொஸ்டின், 12th கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் படிக்கணும். தென் விரிவான விடையில பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தை படிக்க வேண்டிய விரிவான விடையில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 4th கொஸ்டின் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா நரம்பு மண்டலம் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓரிரு வார்த்தைகள் விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின். வேறு கொடுத்துக்க பொறுத்தளவுக்கு 2 வேறு கொடுத்துக்குமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் 6th கொஸ்டின் தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அது போக இந்த செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. சார் இது மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும். இதுக்குள்ளேருந்தே உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் என்ன செய்யணும் அப்படின்னா கவர் ஆயிரும். ஸோ எல்லாரும் எக்ஸாம் நல்லா படிங்க, ஃபுல் மார்க் வாங்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.